நீயும் சிம்பனி பண்ணுவேன், நல்லா கற்றுக்கோ, பண்ணிவிட்டு உங்கள் வீடு ஃபுல்லாக அவார்டு வாங்கி வைக்கணும்னு அவர் அந்த வார்த்தையை சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அடுத்த ஒரு 2-3 கிளாஸ் போனதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸ் நான் அவருக்கு கம்போஸ் பண்ணிவிட்டு நான் காட்டினேன். அங்கிள் இந்த மாதிரி ஒரு சிம்பனி மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன் அங்கிள். அப்போ அதை அவர் கேட்டு ஒரு 20 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் கேட்டு அவர் நிறுத்திட்டு சொன்னார், இது சிம்பனி மாதிரி இல்லை லிடியன், இது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்குது, நீ சிம்பனினா என்னன்னு படிச்சுட்டு இன்னும் அது நல்லா டீப்பாக கற்றுக்கிட்டு நீ பண்ணுன்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நான் நல்லா மோட்டிவேஷனாக அண்ட் என்கரேஜிங்காக நான் எடுத்துக்கிட்டு ஒரு 2 வருஷம் நான் அதுக்கான நான் இந்த தயாரிப்பு நான் எல்லாமே நான் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதை பற்றி நிறைய படித்தேன், ரிசர்ச் பண்ணேன். அண்ட் இப்போது நம்ம இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுலேயே கொஞ்சம் நிறைய நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் பண்ணுறதால அங்கங்கே இப்போ என்னோட நியூ பிகினிங்ஸ்ன்ற சிம்பனி பிட்ஸ் அண்ட் பீசஸாக நான் பண்ணி வச்சுருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் அது ஃபுல் ஸ்கோரிங் பண்ணிவிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது நீங்கள் சிம்பனி பண்ணுறதுக்கு அவர் தான் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக சொல்ல வரேன். ஏன்னா நாங்கள் இப்போது இன்றைக்கி மியூசிக்கில் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் நான் சொல்லுவேன். ஸோ சிம்பனி பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணப்போ நான் வெளியில் ஜாஸ் மியூசிக் கற்றுக்கிட்டு ஒரு 6 months கற்றுக்கிட்டு ஒரு ஜாஸ் ஆல்பம் பண்ணேன். ஸோ அந்த ஜாஸ் ஆல்பமில் 12 பாட்டு, அந்த 12 பாட்டும் அவர்கிட்ட தான் 12 கிளாஸில் நான் போட்டு காட்டினேன். ஸோ அவரும் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன். ஸோ அதுக்கும் ஒரு மோட்டிவேஷன், ஒரு பிளெஸிங்ஸ், ஒரு பிளெஸிங்கான காரணமாக இருந்தது இளையராஜா சார் தான். ஸோ இதுக்கும் அவர் தான் இருக்காரு. ஸோ அவரோட தரப்புல இருந்து அந்த விளக்கத்தை சொல்லிட்டாரு. நீங்க இந்த விஷயத்துக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ராஜா சார் ஏதோ என்கரேஜ் பண்ண மாட்டார்ல, அது அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஆனஸ்டான ஒரு மனிதர் அவர். ஸோ அவர் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்குள்ள ஒரு டீப் மீனிங் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம பொறுமையாக இருந்து அதை கேட்டு அதை புரிஞ்சுட்டு நம்மளோட வேலையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் அவரு எப்பவுமே எனக்கு என்கரேஜிங்காக தான் பேசுவார், நல்லா பிளெஸ் பண்ணுவார். அண்ட் என்னுடைய பெரிய கனவு என்னன்னா, நான் சிம்பனி பண்ணிட்டு அவருக்கு கஷ்டம் கொடுக்காம அந்த மொத்த லண்டன் ஃபில்ஹார்மோனிக் ஆர்கெஸ்ட்ராவும் சென்னைக்கு வர வச்சுட்டு அவர் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்து என்னோட சிம்பனியை கேட்கணும் ஒரு ஸ்மைலோட. ஸோ அதுதான் என்னுடைய கனவு. அண்ட் நான் பண்ண இப்போ சிம்பனி பிரிட்டிஷ் கம்போசர் மிஸ்டர் ஆண்ட்ரியூ, ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டேன். அண்ட் என்னோட ஐடியாஸ் அண்ட் என்னோட சவுண்டிங் ஸ்கோரிங்லாம் அவர் கொஞ்சம் அமுச்சு வச்சேன். ஸோ அவர் சொன்னார், லிடியம், திஸ் இஸ் சவுண்டிங் லைக் நியூ குளோபல் சிம்பனி அண்ட் இட்ஸ் வெரி நியூ சவுண்ட் டு த சிம்பனிக் வேர்ல்டுன்னு சொன்னார். அண்ட் நியூ பிகினிங்னு கூட சொன்னார், இட்ஸ் அ நியூ பிகினிங் ஃபார் யூன்னு. ஸோ அங்கேருந்து தான் அவர் சொன்னதுலேருந்து தான் அந்த நியூ பிகினிங்ஸ்ன்ற பேர் எடுத்து நான் என்னோட சிம்பனிக்கு வச்சேன், நியூ பிகினிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் குட். அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு அந்த சமூக வலைதளங்களில் பரவலாக போயிட்டு இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளையராஜா சார் இதை அங்கீகரித்து என்னை பற்றி பேசியிருக்காரு. அண்ட் நான் அவரை மறுபடியும் நான் அவரை மறுபடியும் மீட் பண்ணுறதுக்காக அவளோட காத்திருக்கேன். அண்ட் இந்த சிம்பனி பற்றி கொஞ்சம் நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். அண்ட் திருக்குறள் பற்றி கூட அவர்கிட்ட சொல்லணும். ஸோ அவரையும் திருக்குறளில் ஒரு பாட்டு பாட வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ இதெல்லாமே ஒரு லாங் வெயிட்டில் இருக்குது. அண்ட் அவருக்கும் நிறைய இப்போ வேலைகள் அவரும் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஃபைன் டே பார்த்துட்டு அவர்கிட்ட போய் நான் பேசுவேன்.